Welcome to our channel. Maybe here. கடந்த ரெண்டு வீடியோவா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா trigonometrical identities என்னெல்லாம் இருக்கு and trigonometrical ratios for complementary angles நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ரெண்டுமே மேத்தமெட்டிக்கலா எப்படி ப்ரூவ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ இதை எப்படி ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம வந்து படிக்காம ஒரு டயக்ராமேட்டிக் வியூவா பார்த்து நம்ம எப்படி அதை ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பர் ஹெக்ஸாகனை வச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக ஸ்டடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ் படிக்கலாம். ஓகே, ஓகே ஒரு ஹெக்ஸாகன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுல 6 வெர்டிசஸ் இருக்கு. 1 2 3 4 5 and 6. இந்த 6 வெர்டிசஸ்லயும் நம்ம 6 ரேஷியோஸ் 6 trigonometrical ரேஷியோஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் tan is equal to sin by cos. ஓகே, ஸோ நம்ம இந்த tanல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். tanல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த clockwise directionல நம்ம இந்த 6 வெர்டிசஸ்லயும் 6 ரேஷியோஸ் வந்து என்ன செய்ய போறோம், ஃபில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் tan எடுத்துக்கலாம். ஸோ tan இந்த இடத்துல எடுத்துக்கோங்க tan. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் sin. ஸோ இது இங்கே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் cos இதை இங்கே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஹெக்ஸாகன் எடுத்திருக்கோம். இந்த ஹெக்ஸாகன்ல உள்ள 6 வெர்டிசஸையும் நம்ம ஆப்போசிட் வெர்டிசஸை ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 3 டயகனலை மேக் பண்ணுது. ஸோ இந்த 6 வெர்டிசஸ்லையும் நம்ம 6 ரேஷியோஸை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண போகிறோம். எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் tan. ஸோ tan தீட்டாவோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், sin by cos. ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்னை இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி clockwise directionல ஃபர்ஸ்ட் sin தீட்டா அண்ட் cos தீட்டாவா நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை வந்து 2 வெர்டிசஸாக பிரிச்சுக்கோங்க. ஓகே, 2 வெர்டிசஸாக நம்ம இப்படி பிரிச்சுக்கிட்டு ஸோ இதை லெஃப்ட் சைட் அண்ட் இதை ரைட் சைடுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரைட் சைடில் இப்போ டேனுக்கு ஆப்போசிட்ல டைரக்ட் ஆப்போசிட்ல நம்ம கோடான்ஜென்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? தட் மீன்ஸ் காட். ஓகே, ஸோ இப்போ ஆல் சீஸ் ஆன் ரைட், எல்லா சியையும் ரைட் சைட்ல நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன்னும் ஒன்று சியில் இருக்க இன்னொரு ஒரே ஒரு ரேஷியோ என்ன, that will be cosecant. ஸோ இங்கே நம்ம cosecant எடுத்துக்கலாம். இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதை secant நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஹெக்ஸாகன் எடுத்திருக்கோம். அந்த ஹெக்ஸாகனில் உள்ள 6 வெர்டிசஸ்லையும் 6 ரேஷியோஸை நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து இந்த trigonometrical ஐடென்டிட்டிஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த 3 ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. 3 ட்ரையாங்கிளா இதை எடுத்துக்கோங்க. ஓகே, எந்தெந்த ட்ரையாங்கிள் அப்படின்னா this one, this one, and this one. Okay, இப்படி 3 ட்ரையாங்கிளா இதை பிரிச்சுக்கோங்க. இந்த நடுவில் சென்டர் ஆஃப் த ஹெக்ஸாகன்ல வேல்யூ 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ 3 ட்ரையாங்கிள் பிரிச்சாச்சு. இப்போ இந்த 3 ட்ரையாங்கிளில் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் கிளாக்வைஸ் டைரக்ஷன், 3 ட்ரையாங்கிள்லையும் ஃபர்ஸ்ட் கிளாக்வைஸ் டைரக்ஷன் நம்ம எழுதலாம். ஓகே, ரெண்டாவது ஆன்டி கிளாக்வைஸ் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாக்வைஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதாவது ட்ரையாங்கிளை இப்படி எடுங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இப்படி, இந்த ட்ரையாங்கிளில். ஓகே, ஸோ ஐடென்டிட்டிஸ் நம்மளுக்கு தெரியும், ஸ்கொயரில் தான் வரும். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி எழுதலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகே, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. செகண்ட் ட்ரையாங்கிளில் 1
plus cot square theta equal to cosecant square theta. Actually அந்த triangle நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோமோ அதுல இருந்து எழுதணும். ஓகே 1 plus cot square theta equal to cosecant square theta. Okay, next third triangle tan square theta plus 1 equal to secant square theta. Okay, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் clockwise direction 3 ட்ரையாங்கிளும் எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் sin square theta plus cos square theta equal to 1. செகண்ட் 1 plus cot square theta equal to cosecant square theta. தேர்ட் ஒன் tan square theta plus 1 equal to secant square theta. ஓகே, இப்போ நம்ம இதில் ஒரு 3 ஐடென்டிட்டி படிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி 3 ட்ரையாங்கிள்லையும் நம்ம ஆன்டி clockwise direction போட போகிறோம். ஓகே, ஸோ ஆன்டி clockwise direction போட்டிங்கன்னா இப்படி ஓகேவா, ஜஸ்ட் நேர் ஆப்போசிட். ஓகே ஓகே, ஸோ இங்கே மைனஸில் வரணும். ஓகேவா, ஸோ clockwise directionல நம்ம எல்லாமே ப்ளஸில் பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் மைனஸில் பார்க்கலாம். ஆன்டி clockwise ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் 1 minus cos square theta equal to sin square theta. Okay, in second triangle cosecant square theta minus cot square theta equal to 1. In third triangle secant square theta minus 1 is equal to tan square theta. Okay, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ clockwise directionல நம்ம 3 ட்ரையாங்கிள்லையும் ப்ளஸ் வச்சு எழுதியிருக்கோம். ஆன்டி clockwise directionல 3 ட்ரையாங்கிள்லையும் நம்ம மைனஸ் வச்சு எழுதியிருக்கோம். ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஃபார்முலாஸ் எதுவுமே மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக நம்ம இந்த ஹெக்ஸகனை வச்சு 6 ஐடென்டிட்டிஸ் நம்ம படிச்சாச்சு. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இதே மாதிரி trigonometrical ratios ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இதே மாதிரி நம்ம இந்த ஹெக்ஸகனை வச்சு படிக்கலாம். ஓகே, சேம் அதே மாதிரி trigonometrical ratios of complementary angles. ஸோ இதுவும் இந்த ஹெக்ஸகன் வச்சு எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு ஹெக்ஸகன் போட்டுக்கோங்க, சேம் லைக் தட் அதே மாதிரி. ஸோ அதோட ஆப்போசிட் வெர்டிசஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் ஆஃப் தி ஹெக்ஸகனை 1 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரேஷியோஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும், இந்த இதில் டேன் போடுவோம், clockwise directionல sin and cos. ஓகே, ஸோ டேனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் cotangent cot and all c's on right. ஸோ இங்கே வந்து நம்ம cosecant போடுவோம். இதில் மீதி இருக்குது secant. ஸோ secant போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லா வேர்டிசஸ்லையும் நம்மளோட ரேஷியோஸை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி இதுலேருந்து trigonometrical ratios of complementary angles படிக்கலாம்னு பார்க்கலாம். பாருங்க, இப்படி பாருங்க. ஓகே, இந்த ரேஷியோ வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா sin theta equal to cos 90 minus theta. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா cos theta equal to sin 90 minus theta. ஓகே, புரிஞ்சுதா? அதே மாதிரி டேனுக்கும் காட்டுக்கும் போட்டிங்கன்னா tan theta equal to cot 90 minus theta. ஸோ இதுக்கு ரிவர்ஸில் போட்டிங்க அப்படின்னா cot theta equal to tan 90 minus theta. Okay, so same like that secant and cosecant ko. So first secant to cosecant na secant theta equal to cosecant 90 minus theta. Then reverse la vanduchu appadina cosecant theta equal to secant
90 minus theta. Okay. So இது மூலமா நம்ம trigonometrical ratios for complementary angles நம்ம ஈஸியா இதிலே லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.